அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு பயனளிக்காத உறவுகள், ஓட்டம் எடுக்கும் உறவுகள். மறுமை நாளில் ஏற்பட இருக்கும் நிகழ்வுகளை அல்லாஹ் தன் திருமறையில் படம் பிடித்து காட்டுகிறான். எந்த ஒரு மனிதனும் தனது தாயையோ தனது தந்தையோ தனது சகோதர சகோதரியையோ அந்த மறுமை நாளில் திடுக்கத்தின் பயத்தில் கண்டுகொள்ள மாட்டான். அந்த சப்தம் ஏற்படும் அந்த நாளில் மனிதன் தனது சகோதரனையும் தனது தாயையும் தனது தந்தையையும் தனது மனைவியையும் தனது பிள்ளைகளையும் விட்டு ஓடுவான். அல் குர்ஆன் அத்தியாயம் 80 வசனம் 33. மனிதர்களே, உங்கள் இறைவனை அஞ்சுங்கள். தந்தை மகனை காக்க முடியாத, மகன் தந்தையை சிறிதும் காப்பாற்ற இயலாத நாளை அஞ்சுங்கள். அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானது. இவ்வுலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். ஏமாற்றுபவனும் அல்லாஹ்வை பற்றி உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். அல் குர்ஆன் அத்தியாயம் 31 வசனம் 33. எந்த மனைவி கூறியதால் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் மாறு செய்தானோ அந்த மனைவியை கணவன் கண்டுகொள்ள மாட்டான். தனது கணவனை மனைவி கண்டுகொள்ள மாட்டாள். தனது தாய் தந்தை கூறியதால் தான் வரதட்சணை வாங்கி திருமணம் செய்தேன் என்று தாய் தந்தை பேச்சை கேட்டு பெண் வீட்டாரிடம் பிச்சை எடுத்த மகனை விட்டும் அவனது தாய் தந்தையர் ஓடிவிடுவார்கள். எந்த ஒரு ஆபத்து ஏற்பட்டாலும் மனிதனுக்கு முதலில் உதவுபவன் அவன் உடன் பிறந்த சகோதரனாகத்தான் இருப்பான். இதை தமிழில் தம்பியுடையான் படைக்கு அஞ்சான் என்று கூறுவார்கள். ஆனால் அந்த சப்தம் ஏற்படும் போது மனிதனை விட்டு ஓடுபவர்களில் முதலாவதாக அல்லாஹ் சகோதரனைத்தான் குறிப்பிடுகிறான். எந்த துன்பம் வந்தாலும் உயிர் காப்பான் தோழன் என்று கூறுவார்கள். ஆனால் அவனும் கூட எந்த உதவியும் செய்ய மாட்டான் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். எந்த நண்பனும் நண்பனை விசாரிக்க மாட்டான். அல் குர்ஆன் அத்தியாயம் 70 வசனம் 10. எந்த உறவுகளுக்காக மார்க்கத்திற்கு முரணாக நடந்தானோ அந்த உறவுகள் உதவி செய்யாமலும் போவதுடன் அதற்கும் ஒருபடி மேலே போய் நம்மை மாட்டிவிட்டு தான் தப்பித்து கொள்வதற்கு எந்த உறவுகளையும் விற்பனை செய்வதற்கு தயாராக இருக்கும் பரிதாபமான நிலை ஏற்படும். அவர்கள் ஒருவருக்கொருவர் காட்டப்படுவார்கள். அந்நாளில் வேதனைக்கு ஈடாக தன் மகன்களையும் தனது மனைவியையும் தனது சகோதரனையும் தன்னை அரவணைத்த உறவினர்களையும் பூமியில் உள்ள அனைவரையும் பணயம் வைத்து பின்னர் விடுதலையாகலாம் என்று குற்றவாளி விரும்புவான். அல் குர்ஆன் அத்தியாயம் 70 வசனம் 11. தனது உறவுகள் பயனளிக்கும் என்று நம்பி இறைவனுக்கும் இறைவனுடைய தூதருக்கும் மாறு செய்யக்கூடியோர் மேற்கண்ட திருமறை வசனங்களை சிந்தித்து பார்க்கட்டும். எந்த குடும்பத்திற்காக, எந்த பிள்ளை குட்டிகளுக்காக, எந்த உறவினர்களுக்காக தனது வாழ்வை இவ்வுலகில் அர்ப்பணித்தானோ அவர்கள் அனைவரையும் ஈடாக கொடுத்தாவது தான் விடுதலையாக வேண்டும் என்று மனிதன் விரும்புவான் என்றால் நம்மை இறைவனது நெறியை விட்டும் இறை தூதர் வழியை விட்டும் திசை திருப்பும் இந்த உறவு முறைகள் தேவைதானா? இது போன்று நம்மை விட்டு மறுமை நாளில் ஓடக்கூடிய, நமக்கு எதிராக திரும்பக்கூடிய இந்த பயனளிக்காத உறவுகள் பேச்சை கேட்க வேண்டுமா என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.